நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியில் நல்ல மொறுமொருவா உள்ள அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டோட ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ படி அப்படியே செய்யுங்க, நீங்களும் பெர்ஃபெக்டான சமோசா வீட்டிலேயே செய்ய முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய், அதுக்கப்புறமா பட்டர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இது சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா மாவுலையும் எண்ணெய் படணும், அது வரைக்கும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நம்ம மறுபடிக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் பிசைஞ்சு எடுக்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டிக்கியாக இருக்குல்ல, இது கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு இந்த மாவை வச்சுட்டு இது போல் திரட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் மாவு எடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில் இருக்கணும் மாவு. மாவு பிரித்ததுக்கப்புறமா உருண்டையாக உருட்டிட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையும் நம்ம கொஞ்சமாக மாவு தூவிட்டு சப்பாத்தி போல் திரட்டி எடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல தின்னாக திரட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஒல்லியாக திரட்டுறீங்களோ அந்தளவுக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் கூட சமோசா ரொம்ப சூபியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஒல்லியாக நம்ம திரட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதை சப்பாத்தி டாப்பாவை சூடுபடுத்திட்டு அதில் போட்டு எடுத்துருங்க. நார்மலாக நம்ம சப்பாத்தி வேக வைக்கிறது போல் இதை வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் 2 டைம் நல்லா திருப்பி விட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. இதில் லேசாக சூடு ஏறினாலே போதும். இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா உருண்டைகள்லையும் சப்பாத்தி போல் திரட்டிட்டு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விட்டு நம்ம வெளியில் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுதான் நம்மளோட சமோசா சீட்டு. இப்போ பாருங்கள், எல்லா மாவுலையும் நான் இது போல் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட சமோசா ஷீட் தயாராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஓரங்களை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதையும் நம்ம இந்த சமோசாவில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை பத்திரமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இது போல் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நடுவில் ஒரு கட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சமோசா ஷீட் நல்லா நீளமாக இருக்கணும். அகலமாக இருக்கிறத விட நீளமாக இருக்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஷீட் தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் கட் பண்ணிவிட்டு ஷீட் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்க்கு ரெடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. மீத இருக்க அந்த ஓரங்களை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஏற்கனவே ஓரங்களை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பகுதிகளை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதை பொரிச்சுக்கோங்க. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா முழுமையாக கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது முழுமையாக வெந்துருச்சு. நல்லா மொறுமொறுவாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு தனியாக வச்சிடலாம். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். நல்ல மொறுமொறுவாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இதை ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சமோசா ஷீட் தயார் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நுணுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையிலேயே நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று அந்த வெங்காயத்தில் ஒட்டணும். அது வரைக்கும் இது போல் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட்டு தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஓரளவுக்கு கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா ஷீட் நல்லா ஒட்டி பிடிக்கும். இதை நம்ம ஒரு கம் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ கரைச்சதுக்கப்புறமா இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம சமோசா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஷீட்டில் நடு பாகத்தில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடும் நல்லா நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் நல்லா ஒட்டிக்கோங்க. இப்போ ஒரு கோன் ஷேப்க்கு கிடச்சிருக்குல்ல, இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வச்சிடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுக்கு மேல் பாகத்துலேயும் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மைதா மாவும் தண்ணியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோன் ஷேப்க்கு இதை க்ளோஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். பின்னாடி இருக்க இந்த பாகத்துலையும் கொஞ்சமாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள் சமோசா ஷேப் கிடச்சிருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். உங்களுக்கு தெளிவாக இருக்கணுன்றதுக்காக இன்னொரு ஷீட்லேயும் நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம நடுவில் கொஞ்சமாக அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி இது போல் ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமா இந்த சைடும் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். இது உள்ள தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். இப்போ இது உள்ள உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு சமோசா செய்யும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 2-3 செய்யும்போது நல்லா பழகிடலாம். ஒவ்வொரு டைமும் பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் ஒட்டணும். அதை மட்டும் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சமோசாவை எண்ணெயில் பொரிக்கும் போது அது உறிஞ்சு போகாமல் இருக்கும். அதாவது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியில் வராமல் இருக்கும். அவ்வளோதான். இதே போல் கோன் ஷேப்க்கு எல்லா சமோசாஸும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசாக்களை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து வர இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிட்டு தெளிவாக வரும். அது வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இடையிடையில் 2 பக்கம் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒரே கலரில் பொரிஞ்சு வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சமோசா நல்ல மொறுமொறுவாக சூப்பராக தயாராக இருக்குது. இதோட கலரே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் க்ரீன் சட்னி, கார சட்னி, அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சமோசாவும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சமோசா நம்ம டீ கடைகளில், அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட்ஸில், அதுக்கப்புறம் தேட்டர்லலாம் சாப்பிட்ருப்போம்ல, அதே சுவையில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ படி ஆஸ் இட் இஸ் அப்படியே பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே பெர்ஃபெக்டான சமோசா பண்ண முடியும். உள்ளே நல்லா ஸ்டஃபிங் டேஸ்ட்டோட, அதுக்கப்புறமா வெளியில் நல்ல முறுமுறுவாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறு சமோசா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.